வணக்கம். ஒழுக்கமுடைமையின் 9வது குறள் இன்று காண இருக்கிறோம். ஏற்கனவே நிறைய குறட்கள் நாம் பார்த்துவிட்டோம். அதில் ஒழுக்கமுடைமையின் சிறப்பை வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக அருமையாக எடுத்து கூறியிருக்கிறார். அவருக்கு இதெல்லாம் பத்தலை, நம்ம இன்னும் சொல்லணும், இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டும். அவர்கள் இதனை புரிந்து தன் வாழ்க்கையில் குறிக்கோளாக இதனை எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்ற பேராவல். அதனால தான் அவர் அத்தனை வருஷத்துக்கு முன்னாலேயே நமக்கு உண்டான செய்திகளை கூறியிருக்கிறார். சரியா? அது அப்போ எவ்வளோ சிறப்பானது, அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லையா? எல்லாரும் உலகத்தில் இருக்க போகிறதில்ல, ஒரு நாள் எல்லாரும் போயிடுவோம் தான். ஆனால் அவர்கள் சொன்ன சொற்களும் செய்த செயல்களும் சமுதாயத்திற்காக அவர்கள் எழுதிய எழுத்துக்களும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். இல்லையா? அப்போ இந்த பண்புகளை மேற்கொண்டால் நம்முடைய பெயரும் நாம் இறந்த பிறகும் கூட நிலையாக வாழும். இல்லையா? நம்மளை பற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுதானே வேணும், வேற என்ன வேணும் நமக்கு? சரியா? அடுத்த குறளுக்கு நாம் போகலாம். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய, ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய, வழுக்கியம் வாயால் சொல்ல, வழுக்கியம் வாயால் சொல்லல். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய, வழுக்கியும் வாயால் சொல்லல். இங்கே இந்த குறளை நாம் எடுத்துக்கொண்டால், ஒழுக்கமாக இருப்பவர்கள், அந்த பண்புகளை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழுபவர்கள் எந்த நாளும் மறந்தும் கூட தீய ஒழுக்கத்தை கைக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வாயில் அப்படிப்பட்ட வார்த்தைகளோ அல்லது சொற்களோ அல்லது செயல்களோ வராது. ஆக தீய சொற்களை மறந்து கூட அவர்கள் பேச மாட்டார்கள். தவறையும் தம்முடைய வாயில் இவர்கள் குற்றமான சொற்களை பேசவே மாட்டார்கள். ஆக அவருடைய பண்புகள் இதுவே ஆகும். மிகுந்த சிறந்த ஒழுக்கம் சிறந்தவர்களாக வாழ்பவர்கள் மறந்து கூட தம் வாயில் ஒழுக்கமற்ற சொற்களை சொல்ல மாட்டார்கள். அது அவர்களால் முடியவே முடியாது. இதுவே அவர்களின் சிறப்பு தன்மையை கூறுவதாக அமைகிறது. நம்ம அப்படி இருக்கலாமா? நாளைக்கு சந்திக்கலாம்.